கர்நாடகாவில் கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்துக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. முன்னதாக நடைபெற்ற இப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் தமிழ் மற்றும் கன்னட மொழி குறித்து கமல் பேசிய கருத்திற்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து படத்தின் தயாரிப்பாளரான கமல்ஹாசன் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுகினார். அப்போது கமல்ஹாசன் தன் பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கர்நாடகாவில் படம் திரையிடப்படுவதை தடை செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தக் லைஃப் படத்திற்கு கர்நாடகத்தில் திரையிட விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மகேஷ் ரெட்டி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உஜ்ஜல் புயான், மன்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு விசாரணைக்கு பிறகு கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என்று அதிரடியாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திரைப்படம் வெளியாக அனுமதிப்பது சட்டப்படியானது என்று விளக்கமளித்த நீதிபதிகள் கமல்ஹாசனின் பேச்சுக்காக அவரை மிரட்டுவதை அனுமதிக்க முடியாது என்றும் கண்டனம் தெரிவித்தனர். கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுவது கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் வேலையல்ல என்றும் தெரிவித்த நீதிபதிகள் படம் வெளியாகும் திரையரங்குகளில் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். ஒருவர் சொன்னது தவறு என்றால் அது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் கன்னட மொழிக்கு எதிராக கமல் பேசியிருந்தால் பெங்களூருவைச் சேர்ந்த அறிவார்ந்த மக்கள் அவர் சொன்னது தவறு என்று எடுத்துக் கூற வேண்டும் என்றும் கூறினர். தணிக்கைச் சான்றிதழ் பெற்ற எந்த படமாக இருந்தாலும் அது வெளியாவதை தடுக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் தக் லைஃப் படம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றவும் ஆணையிட்டனர். கர்நாடக அரசு நாளை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.